டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சர்க்கரை நோய் குறைவதற்கு என்ன செய்யலாம்? பிளட் சுகர் லெவல். பல பதிவுகள்ல நிறைய விஷயங்கள் சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொன்ன அருமையான வழிமுறைகள். ஈஸியா சர்க்கரை நோயை முழுவதுமாக கட்டுப்படுத்துவதற்கு என்னென்ன பண்ணலாம்னு பார்த்திருக்கோம். சித்த மருத்துவத்தை படி இதை என்ன சொல்வாங்கன்னா மதுமேகம் அப்படின்னு சொல்றோம். நீரிழிவு நோய், மதுமேகம், நீரிணை பெருக்கல் நோய் அப்படின்லாம் நம்ம சொல்றோம். நீரிணை பெருக்கல் நோய் அடிக்கடி நம்ம யூரின் போகக்கூடிய கண்டிஷன். மதுமேகம் அப்படின்னா மேக நோய்கள்ல இது ஒன்றாக இனிப்பாக யூரின் வரக்கூடிய ஒரு விஷயம். எதனால நம்ம உடல்ல இனிப்பாக வருதுன்னா பிளட்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டு நமக்கு இந்த யூரின்ல குளுக்கோஸ் எக்ஸஸா வர்றது நம்ம சொல்றோம். இதனால உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்படுது. சாதாரணமாக ஒரு விஷயம் நமக்கு இப்போ ஒரு சைனசைட்டிஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதையுமே நம்ம என்னன்னா இந்த வாதம், பித்தம், கபம் இதை அடிப்படையாக வைத்துதான் சித்தர்கள் மருத்துவ முறையை சொல்லி உடலோட தேகம் எந்த மாதிரியான தேகம் இருக்குன்றத கணிச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த மதுமேக நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டயபெட்டிஸை மட்டும் எப்படி விடுவாங்க? இதையுமே 3 வாதம், பித்தம், கபம் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது வாதம் தொடர்பாக வரக்கூடிய நோய் இப்படி இருக்கும், இதற்கு இந்த சிகிச்சை. பித்தம் தொடர்பாக வரக்கூடிய நோய் இப்படி இருக்கும், இதற்கு இந்த மாதிரி சிகிச்சை அப்படின்னு தனித்தனியா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த சர்க்கரை நோய்க்கும் வாதம் தொடர்பாக வர்றதா, இல்ல பித்தம் தொடர்பாக வர்றதா, இல்ல கபம் தொடர்பாக வர்றதா, இதை அடிப்படையாக வைத்து நம்ம நோயை கணிச்சு அதற்கான தகுந்த சிகிச்சைகளை எடுக்கலாம். நிறைய மூலிகைகள் இருக்கு. முத்தோட சமணி, திரிதோட சமணி அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லுவோம். அதாவது 3 தோடங்களையும் சமநிலையில் வைக்கக்கூடிய மூலிகைகள். அந்த மாதிரி நிறைய மூலிகைகள் இருக்கு. இப்போ சுகரை குறைக்கிறதுக்குமே இந்த 3 முத்தோட சமணி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம். இப்படி இருக்கும்போது சர்க்கரை நோயை குறைக்கக்கூடிய இப்ப வாதத்தினால் வருது ஒரு சர்க்கரை நோய் இருக்குன்னா சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த சுகர் வந்ததுல இருந்துங்க உடம்பு குறைஞ்சிக்கிட்டே போகுது, மெலிஞ்சுக்கிட்டே போகுது, அதிகமான கை கால் உளைச்சல், ஒரு டயர்ட்னஸ் தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, இப்ப பித்தத்தினால் வந்தது அப்படின்னா இந்த சுகர் வந்ததுல இருந்து மலச்சிக்கல் தொந்தரவாவே இருக்குங்க, கான்ஸ்டிபேஷன் அதிகமா இருக்கு, உடல்ல உஷ்ணம் அதிகமாக காணப்படுது, டக்குன்னு ஹேர் ஃபால் ஆகிது, தலைமுடி நரைத்து போகுது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இது ஒரு கண்டிஷன். இதுவே கபம் தொடர்பாக வந்துச்சு அப்படின்னா அடிக்கடி சைனசைட்டிஸ் பிரச்சனையும், எனக்கு உடல்ல உஷ்ணம் இருக்கு, தலை குளிக்கலான்னு போறேன், திடீர்னு கோல்டா மாறிடுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சுகர் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளோட சேர்த்து அது எந்த மாதிரி தேகத்தில் இருக்குன்றத தெரிஞ்சு நம்ம மருந்துகளை எடுக்கணும். வாதம் தொடர்பாக வரக்கூடிய சர்க்கரை நோய் அப்படின்னா இதற்கு நம்ம முக்கியமாக மாவிலங்கப்பட்டை, மரமஞ்சள் சேர்ந்த மருந்துகளை எடுக்கும் பொழுது ஈஸியா வாதமும் குறையும், நமக்கு வாதமும் குறைந்து அதனோட இருக்கக்கூடிய சர்க்கரை நோயும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். சோ இந்த மரப்பட்டைகள் என்ன செய்யுதுன்னா இதுல இருக்கக்கூடிய தோற்பு லேசான கசப்பு சுவை, அப்போ வாதத்தை குறைத்து மூட்டுகளில் இருக்கக்கூடிய வலியை குறைத்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது. பித்தம் தொடர்பாக வந்திருக்கு அப்படின்னா இதற்கு ஏற்ற மூலிகைகளை நம்ம பயன்படுத்த போறோம். கற்றாழை சார்ந்த மருந்துகளோ, சீந்தில் சார்ந்த மருந்துகளோ நம்ம பயன்படுத்தும் பொழுது பித்தம் குறைந்து சர்க்கரை நோயும் குறையுது. இதுவே கபம் தொடர்பாக வந்திருக்கு அப்படின்னா அந்த கபத்தை விரட்டக்கூடிய மூலிகைகள் சர்க்கரை நோயும் கட்டுப்படுத்தணும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னா திரிகடுகு, இல்லைன்னா தாலி சாதி, ஆடாதோடை. ஆடாதோடை எல்லாம் பெஸ்டா நம்ம சுகரை குறைக்கிறதுக்கு ஒரு மிக சிறந்த மூலிகை, கபத்தையும் விரட்டும். இந்த மாதிரி நமக்கு எதை அடிப்படையாக வைத்து வந்திருக்குன்னு அதற்கு ஏற்ற மருந்தை கரெக்டா எடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் நமக்கு சீக்கிரமாவே கிடைக்க ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக சில மூலிகை நான் சொன்னேன், திரிதோட சமணி, முத்தோட சமணி அப்படின்னு சொன்னேன். அதுல முக்கியமாக ஒரே ஒரு மூலிகை, இந்த இலை பார்த்தோம்னா ஒரு சிறப்பான மருத்துவ குணம் இருக்கு, நறுமணம் இருக்கக்கூடியது, ஆனா கொஞ்சம் கசப்பு தான், கொஞ்சம் பொறுத்து சாப்பிட்டுட்டோம்னா ஈஸியா நமக்கு சுகர் லெவல் குறைய ஆரம்பிக்கும். அதுதான் வில்வம் அப்படின்னு சொல்றோம். வில்வ இலையை நம்ம பயன்படுத்தும் போது சர்க்கரை நோய் நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போறோம், பாசிட்டிவான ஒரு எனர்ஜி நமக்கு வேணும், பாடியில நீர்ச்சத்து குறையாமல் இருக்கணும், வாய் உலர்ந்து போகாமல் ட்ரைனஸ் இல்லாம இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு வாய் பகுதி அடிக்கடி வறண்டு போற மாதிரி இருக்கும். அது சரியாகணும்னா ஒரு வில்வ இலையை நம்ம வாயில வச்சுட்டு மென்னுட்டே போனோம்னா அதிகமான சலைவேஷன், இது மட்டும் இல்லாம வாயில ஒரு ட்ரைனஸ் இல்லாம இருக்கும்.
இந்த வில்வ இலைய நம்ம எப்படி பயன்படுத்தினா சுகர் லெவல் நல்லா குறையும் அப்படின்னு பார்த்தோம்னா, வில்வ இலை குடிநீர் அப்படின்ற மருந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. இதை பயன்படுத்தும் போது ஈஸியா நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு குறைய ஆரம்பிக்கும். 3 வகையான வாதம், பித்தம், கபம், இந்த 3 வகையான தேகங்கள் இருந்தாலும் அவர்கள் இந்த வில்வ இலை குடிநீரை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இதை எப்படி பயன்படுத்தலாம், இதுல வேறு என்ன மூலிகைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வில்வ இலைகள் வீட்டுல கூட முடிஞ்சா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வில்வ இலைகளை கொண்டு நிழல்ல உலர்த்தணும். இதனோட வேறு என்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப வில்வ இலைகள் உலர்ந்து நம்ம ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறோம்னா, கறிவேப்பிலை இலை ஒரு 50 கிராம் எடுத்துக்கணும். கறிவேப்பிலை அப்படின்னு சொல்லும்போது சர்க்கரையோட அளவை குறைப்பதற்கு மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். கரிசாலை 50 கிராம், வெள்ளை கரிசாலை. கரிசாலை அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு பெஸ்ட் லிவர் டானிக். அது மட்டும் இல்லாம நம்ம ரத்தத்துல ஹீமோகுளோபின் லெவல் குறையுதுன்னா அதை சரி செய்யறதுக்கும் இது நமக்கு பயன்படுது. இதனோட வேறு என்ன மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா, சுக்கு 10 கிராம், சிற்றரத்தை 10 கிராம். இந்த மூலிகைகள் தான். இது எல்லாமே சேர்த்து ரொம்ப சிம்பிளா வீட்டுல கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே இலைகளை நிழல்ல உலர்த்தி நம்ம பவுடர் பண்ணிட்டு மற்ற மூலிகைகளை லேசா வறுத்து பொடி பண்ணி இதனோட சேர்த்து டீ பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா, காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் நம்ம குடிக்கணும். சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்தக்கூடிய மருந்துகள், முக்கியமாக கஷாய மருந்துகள், கற்பம் மருந்துகள், இதை உணவுக்கு முன் தான் நம்ம எடுக்கணும். ஸோ இதை 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வச்சு 3/4 கிளாஸ் வரணும். 3/4 கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் இதை வடிகட்டி எடுத்துக்கிறோம். இந்த வடிகட்டின இந்த கஷாயத்தை நம்ம என்ன பண்ணோம்னா, காலை இரவு 2 வேளையும் உணவுக்கு முன் நம்ம சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி இதை குடிக்கும் பொழுது நம்ம உடல்ல நிறைய ஆற்றல் கிடைக்கும். ஸ்டாமினா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். சர்க்கரை நோய் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு குறைஞ்சுக்கிட்டே வர்றதை பார்க்கலாம். ஸோ சர்க்கரை நோயை பொறுத்த வரைக்கும் 3 வகையான உடல் தேகிகளுக்கும் ஏற்ற மாதிரியான நிறைய சித்த மருந்துகள் இருக்கு. இப்போ நம்ம 3 தோடத்தையும் குறைத்து இதனால பார்த்தோம்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும், நமக்கு அதிகமான சர்க்கரை நோயால் இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால் பாதங்கள்ல மறுத்து போற மாதிரி இருக்கு, அது சரியாகும். எப்ப பாரு ஒரு அரிப்பு இருந்துகிட்டே இருக்குங்க. சுகர் வந்ததுல இருந்து ஸ்கின்ல அரிப்பு இருந்துகிட்டே இருக்கு, யூரின் போற இடத்துல ஒரு எரிச்சல் இருக்கு, அரிப்பு இருக்கு அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அதற்குமே மிக சிறந்த ஒரு மருந்துனா இதை சொல்லலாம். நிச்சயமா இதை பயன்படுத்தி பாருங்க. சுகர் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.